வெற்றி ப்ரோ பொதுவா வந்து உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல எட்டு தோட்டாக்களா இருக்கட்டும், ஸோ அடுத்து ஜீவி இந்த மாரி அடுத்தடுத்த படங்கள் நீங்க வந்து ரெகுலரா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எட்டு தோட்டாக்கள் குடுத்த அந்த பேர வந்து காப்பாத்துறதுக்காக இன்னும் நீங்க ஏதோ ஒரு வகையில போராடிக்கிட்டு இருக்கீங்களா? அது 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 உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா? இல்ல போராடிட்டு இருக்கானா அது எனக்கு புரியல. ஓகே. கண்டிப்பா. ஒரு ஒரு படம் நல்ல படமா பண்ணணும். எல்லா படமும் இப்போ பண்ற படம் வந்து இந்த படம் பெரிய படம், இந்த படம் சின்ன படம் அப்படி இல்ல பண்றதில்ல. அப்படி சொல்லல. நான் வந்து நீங்க வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து குடுக்குறீங்க. ஆனா கதை ரீதியான படங்கள் பண்றீங்க. அது சின்ன பட்ஜெட்டோ, பெரிய பட்ஜெட்டோ ஏதோ ஒரு வகையில வந்து அது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அத பத்தி கேட்கிறேன் நான் ஆக்சுவலா. இல்ல அதுதான் ஒரு நடிகனா வந்து நம்ம எல்லா ஜானரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரே ஜானர்ல சரி த்ரில்லர் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் சரி ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் எடுப்போம். ஒரு எமோஷனல் ஒரு பம்பர் மாரி ஒரு கதை. ம். அப்புறம் ஒரு த்ரில்லர் ஜோதி மாரி ஒரு அது ம். மாத்தி மாத்தி பண்ணா தான் அது மக்களுக்கு இல்லன்னா ஒரு ஸ்டீரியோ டைப் ஒரே மாரி தான் இருக்கும் படங்கள் அப்படின்ற மாரி அந்த இதுக்கு வந்துரக்கூடாது அப்படின்னு தான் ராஜபுத்திரன் மாரி படங்கள்லாம்